இப்பதான் வரேன் உள்ள வந்து மதுரை திருமங்கலம் அருகே மகளிர் மற்றும் மாணவர்களை தரக்குறைவாக பேசிய நடத்துனர். அரசு பேருந்துகளை சிறைபிடித்து போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் அருண். வணக்கம் அருண், உங்களுடைய விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, மதுரை அருகே பெண்கள் மற்றும் மாணவர்களை தரக்குறைவாக பேசுவதாக கூறி 2 அரசு பேருந்துகளை கிராம மக்கள் இன்று சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் இலவச பேருந்து என்பதால் பெண்களை பேருந்து நிறுத்தத்தில் ஏற்ற மறுப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள ராயபாளையம் கிராமத்திற்கு திருமங்கலம் அரசு போக்குவரத்து பணிமனையிலிருந்து தினந்தோறும் ராயபாளையத்திலிருந்து பெரியார் பேருந்து நிலையத்திற்கு வரை 4 முறை நாள் ஒன்றுக்கு பேருந்து ஆனது இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில நேற்று மாலை நேரம் பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து ராயபாளையம் வரக்கூடிய அரசு பேருந்தில் திருமங்கலம் பேருந்து நிலையம் வரும்பொழுது பள்ளி மாணவர்கள் மற்றும் பெண்களை பேருந்தில் ஏறும்பொழுது அந்த பேருந்தில் இருக்கக்கூடிய ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆகியோர் தரைகுறைவாக பேச்சு வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் இந்த திருமங்கலத்திலிருந்து ராயபாளையம் இடையே உள்ள கரிசல்பட்டி, மேலக்கோட்டை விலக்கு, ராயபாளையம் விலக்கு உள்ளிட்ட பகுதிகளில் பெண்கள் பேருந்து நிறுத்தத்தில் இருந்தால் பேருந்தை நிறுத்தாமலும் ஒரு சில நேரம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து 20 மீட்டர் தள்ளி பேருந்துகளை நிறுத்துவதாகவும் இதனால் பெண்கள் ஓடி வந்து ஏறக்கூடிய சூழ்நிலையும் அவ்வப்போது ஏற்பட்டு வருகிறதாகவும் மேலும் ஓடி வரும்போது பேருந்தை இயக்கி செல்வதாகவும் அந்த கிராம மக்கள் நேற்று மாலை 5:30 மணிக்கு திருமங்கலத்திலிருந்து பேருந்து வரும்பொழுது பேருந்தில் பயணித்த மாணவர்களையும் அந்த பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தரைகுறைவாக பேசியிருக்கிறார். அதை எதிர்த்து கேட்ட பெண்களையும் ஓட்டுநர் தரைகுறைவாக பேசியதை தொடர்ந்து உள்ளூர் உங்களுக்கு அதாவது பெண்கள் உங்களுக்கு இலவச பேருந்து பயணம் என்பதால் நான் விரும்பும் இடத்தில்தான் பேருந்து என்னால் நிறுத்துவேன் என்றும் நான் திட்டவட்டமாக பேசியிருக்கிறார். இதனால் ஓட்டுநர் பேசியதை கிராம மக்கள் இன்று கண்டித்து இன்று காலை ராயபாளையம் கிராமத்திற்கு வந்த அரசு பேருந்தை கிராம மக்கள் சிறைபிடித்தனர். தொடர்ந்து வழியாக வந்த சிபி நத்தம் செல்லக்கூடிய அரசு பேருந்தையும் கிராம பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் சிறைபிடித்தனர். 2 மணி நேரத்துக்கு மேலாக இந்த போராட்டமானது நடைபெற்று வருவதை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் மற்றும் அரசு போக்குவரத்து கழக கோட்ட மேலாளர் தயாளகிருஷ்ணன், திருமங்கலம் அரசு போக்குவரத்து கழக பணிமனை மேலாளர் முத்துமணி உள்ளிட்ட அதிகாரிகள் கிராம மக்களிடம் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். சம்பந்தப்பட்ட அந்த ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இது போன்று இது நடக்காது என்றும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அரசு பேருந்து ஓட்டுநர் பெண்களையும் மாணவர்களையும் தரையாக பேசிய சம்பவம், கிராம மக்கள் அந்த 2 அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்த சம்பவம் திருமங்கலம் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி அருண். அதுவும் மெயினாக சாயந்தரம் 5:30 பஸ்ஸு பிள்ளைகளை ஏற்றிட்டு வர்றதுக்கு ரொம்ப வர்றதே கிடையாது. கேட்டால் உங்கள் ஊருக்கு ராயபாளையத்துக்கு வண்டி விட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்கிறார் அவர். அப்புறம் அரசவட்டிக்காரர் 8:30 பஸ்ஸுக்கு வர்றாரு, அவர் பேர் தெரியல எங்களுக்கு. அவர் அவருக்கு பிடிச்சவரை தான் ஏற்றுவாராம் வண்டியில். அவருக்கு நானும் போன வெள்ளிக்கிழமை நான் இங்கேருந்து வேணும்னே மதுரை வரைக்கும் போனேன். முன்னால் உட்காந்து பார்த்துக்கிட்டே போகிறேன். காலியான ஸ்டாப்பில் நிப்பாட்டவே மாட்டேங்கிறாரு. அதை மீறி அவருக்கு பிடிச்ச ஸ்டாப்பில் நிப்பாட்டினா அந்த சகதியாக இருக்கும் பாருங்க, தண்ணியாக இருக்கும் பாருங்க, அந்த இடத்துல நிப்பாட்டுறாரு. ஏன் பொம்பளை பிள்ளைங்க அதில் இறங்கி போகணும், ஏறணும். அவருக்கு பிடிச்சாதான் நிப்பாட்டு வரான் சார். எங்கள் அரசவட்டிக்காரரை கிழிக்க முடியாதுன்னு அந்த வார்த்தையை ஏன் சொல்லணும்? ஊருக்கு ஊர் பிரச்சனை வர்றதுக்கா? சாயந்தரம் பசங்களை வயசு பையங்க எழுத்து கேட்டா உங்க லைஃபையே நான் ஸ்பாயில் பண்ணிடுவேன், உங்களை கோவப்படுத்தி வார்த்தையில வர வச்சு உங்க லைஃபையே ஸ்பாயில் பண்றேன்னு சொல்றாங்களாம். இதெல்லாம் என்ன சார் அர்த்தம்? நாங்க வீட்டுல பிள்ளைய வர்ற வரைக்கும் பயந்துகிட்டே உட்காந்துருக்க வேண்டியதா இருக்கு. பொம்பளை பிள்ளைகளை பிடிச்சாதான் ஏத்துவாராம். இவர் பிடிச்சி ஏத்துறதுக்கு நாங்க என்ன ஸ்பெஷல் பஸ்ஸா ஓட்டுறாரு? எங்க வரிப்படத்துல பஸ் ஓட்டுறாங்க. எங்க வரிப்படத்துல பஸ் ஓட்டுறதுக்கு இந்த ஆள் எல்லாம் பிடிச்சி ஏத்துறது. ஓசியில டிக்கெட் தரேன்னு சொல்லிட்டு கடைசியில பிடிச்சி ஏத்துறானா? எங்கிட்ட பிடிச்சி ஏத்துறது? ஃப்ரீ பஸ் தான் நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க பசங்களுக்கு. அதுவும் மெயின் சாயந்தரம் 5:30 எங்க ராயபாளையம் விளக்குல இருந்து பிள்ளைங்க வயசு பிள்ளைங்க எல்லாம் வரணும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால இந்த பொண்ணு, இவரோட பொண்ணு இந்த பிள்ளை இந்த விஷயத்த வெளியவே சொல்லல. இந்த பிள்ளை பஸ் ஏற வரைஞ்சு நிப்பாட்டாம பின்னால ஓடி வந்து